இந்த சீரிஸ்ல டிராகன்ஸ் இல்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான அயன் த்ரோனுக்கான பாலிடிக்ஸ் இல்ல. ஆனாலுமே நம்மள வெஸ்ட்ரோஸுக்கு உள்ள கொண்டு போற ஒரு அழகான சின்ன ஸ்டோரி தான் ஏ நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ். HBO 2026 ஜனவரி 17ல இருந்து எவரி வீக் ஒன் எபிசோட் அப்படின்னு டோட்டலா 6 எபிசோட இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணி சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சீசன் 1 எப்படி இருக்கு, இதுல இருக்கிற நிறை குறைகள் எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த சீரிஸ் ஒரு கிரவுன் பிரின்ஸ பத்தியோ ஒரு டிராகன் குயினை பத்தியோ இல்ல, டன்க் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஹெஜ்னைட்ட பத்தினது தான். டன்கோட மென்டார் ஆர்லன் ஆஃப் பெனிட்ரி அப்படிங்கிறவரு டன்க நைட் ஆகாமலே இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்வாடையும் ஹோர்ஸையும் எடுத்துக்கிட்டு டன்க் ஆஸ்வோர்ட் சிட்டில நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண கிளம்புறாரு. போற வழியில எக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுமே ஜாயின் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டோனில பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையா, இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக டன்க் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, எக்கால டன்கோட லைஃப்ல நடக்க போற ஒரு மிகப்பெரிய திருப்பம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் அப்படிங்கிற சீரிஸோட கதை. பீட்டர் கிளஃபே அப்படிங்கிறவர் தான் சர் டன்கன் டி டாலா ஆக்ட் பண்ணியிருக்காரு. டெக்ஸ்டர் சோல் ஆன்சல் அப்படிங்கிற ஒரு 11 வயசு பையன் தான் எக்கா ஆக்ட் பண்ணியிருக்கான். இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வெஸ்ட்ரோஸோட ஒரு மெய்யழகன் வைபை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவா இந்த சீரிஸ்ல நான் பாக்குறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல மிஸ் ஆன அந்த கிரவுண்டட் வெஸ்ட்ரோஸை இதுல நம்ம ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். என்னதான் இதுல டிராகன்ஸ் இல்ல, பெரிய ஒரு ஆர்மிஸ் இல்ல அப்படின்னாலுமே அந்த வெஸ்ட்ரோஸை நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். டோர்னமெண்ட்டை பத்தியுமே சொல்லியே ஆகணும். ரொம்ப லாங் சீனா இல்லாம கொஞ்ச நேரம் அந்த டோனி நடந்தாலும் அந்த டோனியை பாக்குறதுக்கான அந்த எக்ஸைட்மெண்ட்டை தூண்ட தான் செய்யுது. இது எல்லாத்தையும் தாண்டி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல இருந்து தனியா ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹியூமர். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஹவுண்ட் அண்ட் ஆரியா சீன்ஸ்ல அங்கங்க சின்ன சின்ன ஹியூமர்ஸ் இருக்கும். பட் அதை விட இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு ஃபன் டோன்ல தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒர்க்குமே ஆகிருக்கு. கேரக்டர்ஸை பொறுத்தவரை ரொம்ப சூப்பராகவே ரைட் பண்ணியிருக்காங்க. என்னதான் புக்ல இருந்து பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னாலும் நிறைய எலமெண்ட்ஸை ஃபன்னுக்காகவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைனலோட கேரக்டரா இருக்கட்டும், ரைமனோட கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ப்ரோமன்ஸ் வைபை ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தது. பேலரை பத்தி சொல்லவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேலரை ஆக்ட் பண்ண ஆக்டர் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்திருப்பாரு. அதுவும் அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் டன்க மீட் பண்ண வரும்போது அல்டிமேட்டா இருக்கும். டியூரேஷனை பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். பாசிட்டிவ் சைடுல சொல்லணும் அப்படின்னா எபிசோட் ஜஸ்ட் 30 to 35 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எங்கேயுமே ஃபில்லரை நீங்க பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு எபிசோடு முடியும் போதும் எபிசோடோட லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கோ அப்படின்னு தான் யோசிச்சிருந்திருப்பீங்க. நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா ப்ராபப்ளி கேஷுவல் வியூவர்ஸ்க்கு பேசிங் இஷ்யூ இருக்கலாம். மேபி சில எபிசோட்ஸ் அங்கங்க ஸ்லோவா போற மாதிரி. ஏன்னா ஃபைனல் எபிசோடுக்கும் முன்னாடி எபிசோட்ல தான் அந்த பேட்டில் நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எபிசோட் ஃபுல்லாவே டன்கோட கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதை தாண்டி கதையில எல்லாமே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனல்ல பிரேக் டவுன் வீடியோஸ் தான் பார்க்கணும். காட் யூனிவர்ஸை பத்தி தெரியாதவங்க புதுசா இந்த சீரிஸ்குள்ள வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு எதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடக்குது, இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சீன்ஸ் ஜம்ப் ஆகுறது அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு மூவ் ஆகிக்கிட்டே போகும். அது என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் சில டைம் நமக்கு ஏதோ இந்த இடத்துல மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி தோணும். லைக் எக் டன்க்குக்காக அந்த நைட்ஸ் கிட்ட போய் பேசி டன்கோட டீம்ல ஜாயின் பண்ண வச்சிருந்திருப்பான். அந்த சமயம் டன்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் காமிச்சிருப்பாங்க. பட் திடீர்னு எக் தான் எங்களெல்லாம் பேசி கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எக் அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பேட்டில்ஸையுமே நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு பேட்டில் தான் இருக்கும். அதுலயும் பிளாஷ்பேக் சீன் வரும். ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்க்கு அது ஓகே. பட் எல்லாருக்குமே அந்த பிளாஷ்பேக் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு டவுட் தான். அதனால ஆக்ஷனை கொஞ்சம் கம்மியாவே எதிர்பாருங்க. இந்த சீரிஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு, ஒர்க் ஆனதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் ஆனது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீக்கும் அந்த மண்டே மார்னிங் 8:35க்காக வெயிட் பண்ணி பார்த்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் 2 எபிசோடோட ஓப்பனிங்க என்னதான் ஃபன் டோனை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் என்னைய கேட்டா அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓவராலா இந்த சீரிஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா காட் யூனிவர்ஸை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.